ஆஹ், நேற்று ஸ்வீடன்ல இருந்து ஒருத்தர் கூப்பிட்டிருந்தாரு. ஸ்வீடன். ம். ஓகே. அவர் ஆமா, எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிட்டு இருக்காரு. அவரு டீமா சேர்ந்து செய்யலாம் அப்படிங்கிறாரு. ஆஹ், ரொம்ப நாளா கவனிச்சிட்டு இருக்காரு, 6 மாசமா கவனிச்சிட்டு இருக்காரு. ஓ. எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிசம். நீங்க என்ன எலக்ட்ரானிக்ஸா? நீங்க என்னது? நீங்க என்ன மெக்கானிக்ஸா? நான் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சேங்கய்யா. பட் ஆனா அது மூவ் ஆனே எந்த துறையில எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கோ அப்படி அப்படியே மூவ் ஆன் வந்தேன் நான். எலக்ட்ரானிக்ஸ் பேருக்குன்னு படிச்சேன். பட் ஆனா அதுல எனக்கு எந்த ஒரு என்ன சொல்றது, எந்த ஒரு பிடிமானமுமே இல்ல அதுல படிக்கும் பொழுது. ஓகேங்க. அதான் வணக்கம். இப்ப அந்த அந்த ஸ்வீடன்காரர் கிட்ட பேசினாரு. அவர் ம். இங்கிலீஷ்ல பேசுறதுல இங்கிலீஷ்ல அது நம்ம வந்து சப்டைட்டில் இருக்கு இல்லையா, நீங்க உள்ள போய் யூடியூப்ல போடுறோம் இல்லையா, எல்லாமே வந்து எந்த மொழியில வேணா சேஞ்ச் பண்ணி படிச்சுக்கலாம். ம். அந்த வசதியெல்லாம் இருக்கு. நீங்க என்ன மொழி அதுல என்ன டைட்டில் கொடுத்துருக்கானோ, நீங்க 100 மொழியில் கூட மொழி மாற்றம் போயிட்டே இருக்கும். இல்லைங்கய்யா, அது என்ன டிஃபிகல்ட்டினா, நம்ம ஆ. அவ்வளவு ம். ஸ்பீடா பேசுறோம்னு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மொழி சார்ந்த வந்து ஒரு புரிதல்னு ஒண்ணு இருக்கும். ஆமா. அது வந்து அதால யூடியூப்னால அந்த அளவுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஆ. அதை டிரான்ஸ்லேட் பண்ணும், நான் இல்லைன்னு நான் சொல்லல. பட் ஆனா ம். அவ்வளவு அக்யூரஸியா அதை வந்து இருக்காது. நம்ம எடுத்துக்க முடியாது சம்டைம்ஸ். ஆமா. அதாவது 80% போகுதுங்கிறாரு. பார்த்துட்டு இதை கொஞ்சம் ஒழுங்கு பண்ணலாம் அப்படின்னாரு. அதனால அவரு ரெடியா இருக்கு. இன்னும் 20 நாள் கழிச்சு உள்ள வர்றேங்கிறாரு. 20 நாள் கழிச்சு. இது ரொம்ப ம். நேரம் பேச மாட்டேன். ராத்திரி 11 மணி தமிழ் வரைக்கும் தமிழ் பேசணும். சார்ந்தவரா? தமிழ் மொழியை சேர்ந்தவரா? ஆமா, சென்னை. ஓகே, ஓகே, ஓகே. சென்னை தான் ஒரு அவரு. சப்டைட்டில்ஸ் ஆட் பண்ண சொல்றாரா? உடனே நம்ம ஓடலாம். இப்ப நான் இந்த இவர்கிட்ட நிறைய பார்த்துருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு வருஷமா. ம். தமிழ்நாட்டுக்காரர் தான். சேலம் நினைக்கிறேன். சேலமே சென்னைன்னு நினைக்கிறோம். பேரு. நான் வர்றேன் 20 நாள்ல வந்து நாம வந்து நான் சொல்ல உங்களெல்லாம் கவனிக்கிட்டாரு. இந்த 2 3 பேர் இருக்கிறோம்ட்டீங்க. பிஜு உங்க பேரே சொல்றாரு. பிஜு திருவிழாவை சேர்ந்தாரால ம். சேர்ந்து நம்ம வந்து ஒழுங்கா கொண்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டாரு. சரிங்க அப்படின்ட்டு நான் ஒழுங்கா பண்ணணும்னா, இப்ப ம். எப்படி என் பொண்ணு இந்த ஆண்டுக்குள்ள ஹங்கேரி போயிருவாங்க இல்லையா? ம். ஹங்கேரி, ஸ்வீடன், இட்டாலி நமக்கு ஆள் இருக்குது. இப்பதான் நம்ம தொடக்கம், இப்பதான் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கோம் ஆக்சுவலி. சொல்ல ஆமா. போனோம்னா அந்த கூகுள்ல ஏன்னா வந்த பிறகுதான். ஏன்னா இந்த ஜெர்மனிக்காரர்களை சந்திச்ச உடனேயே எல்லா எல்லா தமிழர்களும் எல்லாம் தமிழ் படிக்கிற ரொம்ப அங்க வந்துடுறாங்க. எங்க ஹங்கேரியில் தமிழ் படிக்கணும்னு ம். இருக்கிறேன். ஜெர்மனியில நான் பாண்டிச்சேரி சந்திச்சேன் பாருங்க. எல்லாருமே இப்ப ம். எல்லாம் டாக்டரேட் மாணவர்கள். தமிழ்ல டாக்டரேட் வாங்குறணும். அந்த தமிழ்ல டாக்டரேட் வாங்குறவங்கள போட்டு உட்கார வச்சு நம்ம தமிழ்ல டாக்டரேட் வாங்குற பாருங்க, அவங்களை உட்கார வச்சிடலாம். அதாவது தமிழ் அல்லாதவர்கள் இருக்கான் இதுல பாத்தீங்களா? நீங்க ஆ. சொன்னது கரெக்ட்டுங்கய்யா. அதாவது வெளிநாட்டுல இருக்கிற தமிழ் மாணவர்களை பிடிக்கணும். ஆ. அதாவது தமிழ்ல வந்து உற்று நோக்க, இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுதான் பாயிண்ட். எனக்கு வந்து அந்த ம். தமிழ் சார்ந்த வந்து ம். ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். சின்ன வயசுல ம். இருந்தே அது இருந்துகிட்டே இருந்தது. அது மாதிரி வெளிநாட்டுல வந்து வெவ்வேறு துறையில இருக்கிற மாணவர்களும் பாத்தீங்கன்னா போய் செட்டில் ஆயிருப்பாங்க பாத்தீங்களா? ஆமா. அங்கேயே பிறந்து வளர்ந்த வளர்ந்த அந்த தமிழ் துறையில இருக்கிறவங்களும் வெளிநாட்டு ம். வாழ் வந்து தமிழர்களை நீங்க வந்து ம். நம்ம எப்படி இதை வந்து கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றத பார்க்கணும். இப்ப அதுதான் அரசாங்கமே என்ன தமிழ். பண்ணியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, அயலக ம். தமிழர்கள்னு தொடங்கியிருக்காங்க. அதாவது அயலக தமிழர் பூர்வீகமா இங்க இருந்து போனவன், அங்கேயே பிறந்து வளர்ந்த இப்படி நிறைய எப்படியோ ஏதோ ஒரு வழியில தமிழ் பேசிட்டு இருக்கான் பாருங்க. தாய்மொழி ம். தமிழாகவோ, தமிழ் படிச்சிருப்பான். பூர்வீகம் இருக்கு. இப்ப 1000 வருஷத்துக்கு முன்னாடி போனவன், 500 வருஷத்துக்கு முன்னாடி போனவன், 100 வருஷத்துக்கு முன்னாடி போனவன், இதெல்லாம் இருக்காங்க. அஹ் இவங்களெல்லாம் இணைக்கிறது தான் அயலக தமிழ். அதுதான் 12 அதுதான் கோடி அது- பேர் இருக்கும். அஹ் இவங்களை எப்படி அதுதான் பிடிக்கும்? வந்து அதுதானே. ஆ. இது சிங்கப்பூர்ல நான் பண்ணிட்டு இருக்கேன். சிங்கப்பூர்ல அந்த ஆய்வு எடுத்துக்கிட்டு இருக்கேன் நானு. ஜஸ்ட் அந்த ம். இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது திருக்குறள் மூலம் யார் இங்க வந்து அந்த திருக்குறளை எடுத்து யார் இங்க பேசுறாங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணியிருக்கேன் நானு. ம். இப்ப அந்த புத்தகம் வந்த பிறகு பாத்தீங்கன்னா, இந்த புத்தகம்லாம் அவங்களுக்கு போய் குடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன் நானு. சோ அது மாதிரி அது. ஒரு கிட்டத்தட்ட வந்து அந்த செய்தி வாசிப்பாளர்கள் எல்லாம் இருக்காங்க தமிழ்ல. இங்க ம். சிங்கப்பூர் தமிழ் செய்தி வாசிப்பாளர்கள் இருக்காங்க. அது மாதிரி ம். அந்த தமிழ் துறையில இருக்கிறவங்க ஒரு நல்ல பிரபலமா இங்க அது மாதிரி மினிஸ்டர் தெரியும், சண்முகம்னு சொல்லிட்டு. ம். அவர பார்த்து குடுக்கலாம். சோ வந்து ம். அது மாதிரி நம்ம போலாம். ஏன்னா பிகாஸ் நம்ம டைரக்ட்டா ஆய்வுக்கு எடுத்துட்டு போனோம்னு நெனச்சுக்கோங்களேன். ம். அது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா பிகாஸ் அந்த ஆய்வு உள்ள போறதுக்கே பார்த்தீங்கன்னா, அ நமக்கு ஒரு பெரிய ரவுண்டு. முதல்ல நம்ம தமிழ் கல்வியின் மூலியமா குடுக்கலாம். குடுத்தாச்சு ம். அப்படின்னா, அதன் மூலியமா நமக்கு எதனா ஒரு க்ளூ கிடைக்குமான்னு பார்க்கலாம். ம். அப்படின்றத நம்ம பார்க்கணும். இன்னொன்னு தமிழ் அந்த எம்எல்ஏ. ஹெல்த் மூலியமா. கரெக்ட். தமிழ் எம்எல்ஏ, தமிழ் எம்பிஸ்,
தமிழ் மினிஸ்டர் இப்படிலாம் இருக்காங்க இல்லையா, அப்படி போக வேண்டியது மெல்ல 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 போனோம்னா அவங்க ஈஸியா கொடுத்துட்டு போயிடுவாங்க, ஈஸியா கொடுத்துட்டு நம்ம போயிடுவாங்க. குடுக்கறது குடுத்துடலாம். அதுக்கப்புறம் நடக்கிறது நடக்கட்டும். இப்ப நீங்க நடக்கட்டும். உங்களுடைய பணி செய்தீங்களையா? சோ அது மாதிரி நம்ம இப்படி ஒண்ணு இருக்கு நம்ம தெரிவிச்சாச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன். அப்ப இதை சார்ந்து நமக்கு வந்து எதனா ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். இல்லாட்டி இங்க போய் ம், பார்க்க சொல்லுவாங்க. இல்லாட்டி அங்க போய் கேட்க சொல்லுவாங்க. அப்படின்றது ம், இல்லாட்டி அத வந்து இங்க இருக்கிற லைப்ரரிஸ் சிங்கப்பூர்ல லைப்ரரி இருக்கு. ம், அந்த லைப்ரரியில எடுத்துட்டு போய் குடுக்கறது அப்படின்ற ம், முயற்சி பண்ணலாம். ம், அதுதான் அதான் யோசிச்சு வச்சிருக்கேன் நானு. சரி இங்க இனிமேல் யார் யார் வராங்களோ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 10 புக்ஸ் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு. ம். அங்க இருந்து உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு. சோ இப்ப அது மருத்துவம். ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வெரி குட். இப்ப மருத்துவம்னு வச்சு மருத்துவம்னு தேடினாவே மருத்துவம்னா நீர் மருத்துவம், காய்கறி மருத்துவம்னு வரும்பொழுது நம்ம நான் அனுப்புற கட்டுரையெல்லாம் போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இப்ப நான் கட்டுரை வந்து ம். நீனா சாட் ஜிபில போட்டு இப்ப சாட் ஜிபில நோண்டி பார்த்துருக்கேன், என்னை பத்தி முழு டீட்டெயில் வந்திருக்குன்னாரு அவர், சொன்னார் அவர். சாட் ஜிபில நோண்டி பார்த்துட்டேன், நோண்டி பார்த்த உடனே நீங்க Facebookல போடுற கட்டுரை எனக்கு வந்துட்டே இருக்கு, இது நல்ல முன்னேற்றம்ங்கிறாரு. ஆ. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் சாட் ஜிபில நோண்ட சொல்றாரு, போய் சாட் ஜிபில நோண்டி நோண்டி ம். ஏற்றி விட்டே இல்ல இருக்க. அதான் நேத்து விடலைங்க. நேத்து ஒரே ஒரு பாயிண்ட் இன்னைக்கு காலையில சாட் ஜிபிடி தான் நான் இது பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த பரிபாடல் அந்த ஒரு ஒரு பாடல் இருக்கு இல்லையா? ஆமா. அதாவது என்னன்னா அந்த 0, 1 அறை பத்தி. அதாவது பால் பா பாலென, காலென, அருமை பாலென, பாலம். காலென அப்படின்னு. எனக்கு எனக்கு ஆ எடுத்து போட்டு அ விடுங்க அது யார், எனக்கு எடுத்து போட்டு ஆ விடுங்க அது அது யார். கீப் ஆன் இது பண்ணிட்டே இருந்துட்டு சாட் ஜிபிய சொல்ல வச்சேன் கடைசியில. என்னன்னு ஆ, இது மாதிரி இதுதான் வந்து 0 அண்ட் தமிழ் தான் தமிழர்கள் தான் உருவாக்குனது அப்படின்னு சொல்ற வரைக்கும் விடவே இல்லையே. அந்த பாயிண்ட்ட ஆ. திரும்பி 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 ரீஇன்ஸ்டால் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நானு. அது ஒரு அப்ப கட்டத்துல ம். ஆமா ஒத்துக்கிட்டான். தமிழ்னா நம்ம அது திரும்பி திரும்பி வேற வேற வார்த்தைகள் கேட்டுக்கிட்டே இருந்தோம்னு நினைச்சுக்கோங்களேன். ஒரு பாயிண்ட்ல ஆமான்னு ஒத்துக்குது அது ஃபுல்லா. நம்ம அத கேட்க வைக்கணும். அது வேற வேற கேள்விகள் நம்ம கேட்க வைக்கணும். அதுதான் அதுதான் புத்திசாலித்தனம், அதுதான் புத்திசாலித்தனம். ஏன்னா நாம தமிழர்கள் வணக்கம் ஐயா. கோட்டை தமிழுக்கு நாம தமிழ் வணக்கம். தமிழ் வளர்ச்சியை வந்து நம்ம ஒழுங்கா பண்ணலைன்னா நம்மள எல்லாம் மொக்கையாக்கிட்டு, அதாவது மனிதனையும் மொக்கையாக்கிடுவாங்க. இது ரெண்டே பேர், ம். ரெண்டு பிரிவு தான் இருக்கு இதுல. அதாவது இங்க மொழி பிரச்சனை இல்லை, தீய சக்தி உள்ள பூந்துரும். என்னது தீய ஆ சக்தி? அதாவது இந்த இப்போ தமிழ், இந்த தீய சக்தின்னு யார் சொல்ற, தீய சக்தின்னு யார் சொல்றன்னா மனிதன்ல ரெண்டு பிரிவு இருக்கிறான். நல்லதை சிந்திக்கிறவன், தீயதை சிந்திக்கிறவன், ரெண்டே ரெண்டு தான். நீங்க மொழி பத்தி பேச வேண்டாம், மொழிகள் எதுவும் வேண்டாம். மொழி நல்லதை வளர விடாம செய்கின்ற தீய சக்தி, அவ்வளவுதான். ம். இதை இது இப்போ மொழி. நீங்க ஆ, சொன்னீங்க இல்லையா? நேத்து ஒரே ஒரு குறிப்பு மட்டும் சொன்னீங்க. மன்னர் மன்னர் சொல்லிட்டு ஒருத்தர சொன்னீங்க. ஆ, ஆ, YouTubeல. சரி அவரு ஆமா. போய் என்ன பேசுறாருன்னு பார்த்தேன். சோ ஆ, அதுல பார்த்தீங்கன்னா, அவர் ஒரே ஒரு சொல்லுல வந்து 0 அப்படின்ற அந்த இது வந்து எங்க இருந்து எடுத்தது? நம்ம ஆ, தமிழர்கள் வந்து தமிழ் வளர்ச்சி மையம் இருக்கு இல்லையா? தமிழ்நாட்டுல. ஆ, அவங்க கிளைம் பண்ணவே இல்ல. 0 வந்து நம்ம தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு. ஆமா. அதனால தான் அப்படி போச்சு அப்படின்னு. சோ ம், நமக்கு என்ன அறிவு இருக்கு? சோ நீங்க சொன்னீங்க என்ன ChatGPT சொன்னீங்க. அதுல போட்டு ம், பாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. சோ அத போட்டு ம், பார்த்துக்கிட்டே இருந்தேன். கடைசியில அவன் வந்து என்ன சொல்லிட்டான், ம், ஆமா அது மாரி வந்து முதல்ல வந்து தமிழ்ல வந்து இதுதான் வந்து இருக்கு. அதுக்கு முன்னாடி மயன் இருக்கு. மயன் இருக்குன்னா டேட்டட் பேக் அதுக்கு முன்னாடி மயனுக்கு போகுது. வயலுக்கு போகுது. அப்ப மயன் ஆமா. மயன் காலத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. ஆ, மயன் காலத்திலேயே பால் அப்படின்ற சொல் இருக்கு. அது வந்து 0ன்னு குறிக்குது. பட் ஆனா அது வரி வடிவமா இல்ல. எழுத்து சொல் வடிவமாக அது ஒரு வடிவம் குடுக்கல. ம், புரியுது பட் புரியுது ஆனா புரியுது. கான்செப்ட்டா இருக்கே தவிர, அது வந்து பிலாசபிக்கலா இருக்கு. ஒரு ம், தத்துவார்த்த ரீதியாக சொல்லப்படுதே தவிர, ஒரு வந்து ம், அது வந்து அந்த வரி வடிவம் இல்ல. ம். இப்போ அதுக்கப்புறம் வரி வடிவம் வரும்போது தான் ஆரியபட்டா, அதுக்கப்புறம் சூன்யம் அப்படின்ற அந்த இது வந்து நார்த் இந்தியாவோட தொடர்பு படுத்துறாங்க. பட் ஆனா ஆமா. அதுக்கும் சங்க காலத்துக்கும் எங்கேயோ இருக்கு டிஃபரன்ஸ். பட் ஆனா இன்னொன்னு இது எங்கேயோ சொல்லட்டுங்களா? இருக்கு. இன்னொன்னு சொல்றேன் சொல்லுங்க. பாருங்க, அருமை. இப்படித்தான் நோண்ட வேண்டும் எல்லாரும். அவர் தான் சொன்னாரு, நீங்க 2, 3 பேர் தான் உருப்படியா இருக்கிறீங்க. அதுல உங்க பேர அவர் சொன்னாரு, கவனிச்சதுன்னு சொல்றாரு. நீங்க இவங்கெல்லாம் சேர்த்து தான் நம்ம பண்ணணும். ம். இதுல ஏன்னா இது வந்து உலகம் தழுவிய ஆரோக்கியம். அவர் புரிஞ்சுட்டாரு, இது உலகம் தழுவிய ஆரோக்கியம் இது. இது கண்டுபிடிச்சாச்சு. இதை நாம எங்க எப்படி கொண்டு போறதுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த முயற்சி வரவேற்கிறது. நமக்கு அதனாலதான் நான் இப்ப ஏன்னா நான் செஞ்சு பார்த்து ஒரு அனுபவம் ஒண்ணு இருக்கு. இப்ப சொன்ன காட்டி நீங்க நோண்டிருக்கீங்க இல்லையா? அதே மாதிரி தான் அவர் நோண்டி நோண்டி ஆமாமா. நோண்டி அவரும் இதே மாதிரி நோண்டி இருக்காரு. ஆ. நான் சாட் ஜிபிடி நோண்டுங்கன்னா இல்ல நீங்க அந்த அந்த திரிய பத்த வச்சு விடுறதுதாங்கய்யா. வேற எதுவுமே இல்ல. ஆ, இப்ப நீங்க என்ன பண்ணீங்க, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பூகம்பத்த, அந்த அந்த ஆ, எண்ணத்த ஒரு திரியா பத்த வச்சு விட்டுட்டீங்கன்னா, அது பத்திக்கும் மத்தவங்களுக்குள்ள. அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. ம், அவங்க ம், சிந்திக்க ஆரம்பிச்சுருவாங்க. இப்ப நீங்க நேத்து சொன்னீங்க, அந்த மன்னர் சொன்னீங்க. ஆனா நான் ம், என்னுடைய ஹோம் ஒர்க் நான் என்ன பண்ணேன், நீங்க சொன்னீங்க இல்லையா, நீங்க எதனா ஒண்ணு எடுத்து பண்ணுங்க. நான் சொல்றதா பண்ணணும் இல்ல. நான் சொல்றத ம். வச்சு நீங்க போய் கூகுள் பண்ணி, அதுல இருந்து ஒரு ஆய்வ நீங்க கன்டின்யூ பண்ணலாம் இல்லையா?
கட்டி பண்ணா சோ அப்ப நான் இன்னைக்கு என்ன பண்ணேன் அப்படின்ற அந்த கேள்வி வரும்பொழுது நான் அதை எடுத்தேன். சரி இன்னைக்கு என்னதான் சொல்றாரு அவர் பாக்குறேன் நானு. அப்ப பாக்க ம் அந்த ஜீரோ அப்படின்ற அந்த சொல்லு வந்து இப்ப வரைக்கும் கூகுள் பண்ணா வந்து அது வந்து நீங்க சொன்ன மாதிரி அரபியர்கள் தான் வந்து அதை எடுத்துட்டு போய் அவர் சொன்ன மாதிரி இன்னமும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்காரங்க அதை வந்து கேள்வி காப்பிரைட்ஸ் கேட்க வாங்கவே இல்ல. ஆமா காப்பிரைட்ஸ் வாங்கவே இல்ல. பட் ஆனா ஆமா என்னன்னா அவங்களே சொல்றாங்க இது வந்து தமிழ்நாட்டுல இந்தியால இருந்து எடுத்தது, இந்துஸ் கிட்ட இந்தியால இருந்து தான் எடுத்ததுன்னு. வந்தது. எங்களுதுன்னு உரிமை கொண்டாடவே இல்லை, எங்களுதுன்னு உரிமை கொண்டாடவே இல்லை. அப்படின்னா எப்படி எப்படி இருக்கும் பாருங்க. இதுதான். சரி, இப்ப நாம சோ நம்ம சாட் ஜிபிடியே சொல்ல வச்சுட்டோம் நம்ம. ஆமா சாட் ஜிபிடியே கூகுள் பண்ணி சொல்ல வச்சுட்டோம். இப்ப நாளைக்கு வேற யாருன்னா போகும்போது அதுக்கு ஈஸியா இருக்கும் பாருங்க. அந்த அதுக்கு கேள்வி ஈஸியா கேட்க இருக்கு. வச்சு கேள்வி இதுக்கு கேட்க. பேரு தான் மெஷின் லேர்னிங் பேருங்க. அதாவது அந்த மொழி அந்த மெஷினுக்கு நாம சொல்லி கொடுக்கறது. மெஷினுக்கு இல்ல மெஷினுக்கு கேள்வி நாம கேட்டா வேற யாருனாச்சும் நாளைக்கு கூகுள் பண்ணும்போது அதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா இப்ப எடுத்து நான் Facebookல போட்டேன். என்னுடைய பதிவுல நான் போட்டு வச்சிருக்கேன் நானு. இது மாதிரி அது அருமை வந்துச்சு அருமை. அப்படின்னு. ம் 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 அப்ப ம் போட்டு வச்சாச்சுன்னா அது ஒரு ரெக்கார்ட் ஆயிடும் நீங்க சொன்ன மாதிரி. அப்ப நாளைக்கு வேற யாருனாச்சும் பார்க்கும்போது அந்த இன்ஃபர்மேஷன் நீங்க சொன்ன மாதிரி வந்துரும். இப்ப என்னன்னா இப்ப அது மாதிரியே இந்த கட்டுரை எழுத சொல்றீங்க நீங்க. எடுத்து எடுத்து வந்து அந்த மேகசின்ஸ்ல போட சொல்றீங்க. இந்த மாதிரி ஆமா. கருத்துக்களை எடுத்து. ஆ ஓகே, ஓகே. நீங்க இப்ப டைரக்ட்டா அந்த சயன்ஸ் மேகசின்ல எனக்கு போறதுக்கு சயன்ஸ்ல எனக்கு நாலேட்ஜ் கிடையாது. பட் ஆனா தமிழ்ல வந்து இது மாதிரி உள்ள போய் பார்க்கிற அந்த இது இருக்கு எனக்கு. மேபி அத நீங்க சார்ந்தான ம். நான் சரிதான் சரிதான். சாட் ஜிபி அதாவது இப்ப நான் இந்த தினம் வந்து நான் 10 கட்டுரை கூட எழுது, எனக்கு வந்து தினம் 10 கட்டுரை கூட போட முடியும். நீங்க படிக்கவே தேவையில்லை, அப்படியே தூக்கி சயின்ஸ் மேக்ஸின் ஏற்றி விட்டுருங்க. அல்லது உங்க ஓகே. யூடியூப்ல போடுங்க, இல்ல வாட்ஸ்அப்ல, இந்த வாட்ஸ்அப்லயும் நீங்க Facebook. போடலாம். ஃபேஸ்புக்ல போட்டே வாங்க. ஃபேஸ்புக் இன்டர்நேஷனல் லெவல்ல போயிட்டு இருக்குது. அது கற்று போட்டுக்கிட்டே இருக்கலாம். எவன் படிச்சானே ம். படிக்கட்டும். இது என்னென்ன கனெக்ட் பண்ணி விட்டுரும். எது இந்த சாட் ஜிபி போய் ஃபேஸ்புக்ல இந்த கட்டுரைக்குன்னு கனெக்ட் பண்ணி விட்டுரும். அது சும்மா குப்பை குப்பையை ம். ஏத்தி விட்டே போயிடலாம். ஒரு நாளைக்கு 1,00,000 பேஜ் ஏத்தலாம். அது செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு போகுது. நமக்கு ஏன் பைத்தியம் பிடிக்குது? நமக்கு என்ன ஓகே. வேலை? இப்ப நான் வந்து ஒரு அதை நாளைக்கு அதை 100 சார்ந்த கூகுள் பிக்சர்ஸ் எடுத்து வச்சு அதுக்கு சார்ந்த இதோட இது நம்ம பிக்சரை போட்டு இப்ப நீங்க ஒரு தலைப்பு போட்டு நீங்க கண்டுபிடிக்கிறேன்னு நினைச்சுக்கோங்களேன். கூகுள்ல போயிட்டு அதுக்கு சார்ந்த பிக்சரை நீங்க கூகுள் பண்ணி எடுக்கலாம். அந்த பிக்சரோட சேர்த்து போட்டுட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். சோ ஏதோ பிக்சர் இருக்கு அப்படின்னு பாப்பாங்க. வெறும் எழுதிக்கிட்டே இருந்தேன்னு நினைச்சுக்கோங்களேன். இது ஏதோ ஒண்ணு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த அதுக்கு என்ன பிக்சரோட நம்ம அந்த இன்ஃபர்மேஷன். வெரி குட். இப்ப என்ன பண்றேன்னா ஒரு கட்டுரை எழுதிட்டு இது சார்ந்த ஒரு இமேஜ் கொடுன்னு சொன்னா அழகா போட்டோ வரைஞ்சு கொடுத்துரும். கரெக்ட். அந்த மாதிரி நம்ம எடுக்கணும். எடுத்து போட்டோம் அப்படின்னா பாக்குறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த பார்வையில் தான் அவங்களுக்கு அந்த அட்ராக்ஷன் தான் இருக்கும். இப்ப நான் என்ன அந்த பண்ணிருக்கேன்னா, அட்ராக்ஷன் தான். ஆமா, மனிதனுக்கு வந்து பிறவியில வந்து மனிதராக மாறுகிறது பட்டப்பல்லு தான். அவன் மாதிரி சிங்கப்பல்லு கிடையாது. சிங்கப்பல்லு நாய்ப்பல்லு கிடையாதுனால கிழித்த இதை கீறி கிழித்து உண்ணும் உணவு நமக்கு கிடையாது. அதனால நமக்கு என்ஜைம் கிடையாதுன்னு சொன்னோன்னா அதை அப்படியே படம் போட்டு கொடுனா நமக்கு உண்மையாலுமே என்ஜைம் கிடையாது. இறைச்சியை ஆதரிக்கவே முடியாதுங்குது. இறைச்சியை ஆதரிக்க முடியாதுன்னு சொல்லுது. அதாவது மனுஷனை வந்து 2 வகையான உணவாளின்னு போட்டது அடிப்படை தப்பு. மனிதன் வந்து ஒண்ணு அசைவம் சாப்பிடுது, ஒண்ணு சைவம் சாப்பிடுது. இது என்ன பண்ற மனுஷன் மட்டும் 2 சாப்பிடக்கூடியவன்னு போட்டான் பாருங்க, அதுதான் அடிப்படை தப்பு. மாடு ஒரு நாள் இறைச்சி திங்காது. புலி ஒரு நாளும் தாவரம் திங்காது. புரியுதுங்களா? மாடு ஒரு நாளும் சைவ பிராணி ஒரு நாள் இறைச்சி சாப்பிடாது. அதே நேரத்துல அசைவ பிராணி ஒரு நாளும் சைவத்தை சாப்பிடாது, தாவரத்தை சாப்பிடாது. இதுதானே அடிப்படை. ஆனால் வணக்கம், கட்டாயிடுச்சு தெரியுது. வணக்கம் பன்னீர்செல்வம். தயாளன் இல்லையா? வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்க போயிட்டு திடீர்னு போயிடுச்சு. அவருக்கு எங்கே போயிட்டு இருக்காரு? வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். கேக்குதா? இல்ல கேக்குதுங்க. எனக்கு கேக்குது. இங்க கொஞ்சம் வேலை வந்திருக்கு, நான் பண்ணிட்டு இருக்கேன். பரவாயில்ல, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நான் அப்படியே கேட்டுக்கிறேன் மிடில்ல வந்து. சரி ரைட். அதான் விஷயம். இப்ப அதாவது அந்த ஸ்வீடன்கார் பண்ணிட்டு, அந்த ஸ்வீடன் அவர் பேரு கூட நான் கேட்கல, நான் வந்துடுறேன் அப்படின்ட்டாரு. வந்து ஒழுங்கு பண்ணேன். அவர் வந்து ஸ்வீடன்ல பார்த்துட்டே இருக்காரு, 1 வருஷமா கவனிச்சுட்டே இருக்காரு. அதை இந்த வளர்ச்சி துறையை நம்ம கொண்டுட்டு போகணும். அதாவது நமக்கு இருக்கிற அறிவியலை பயன்படுத்தணும். நம்ம முட்டாள்தனமா உட்காந்துருக்க முடியாது. அதாவது அவங்க கருவி வச்சு நோண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான்.
அப்பதான் இது வளர்ச்சி அடையும். அதை நான் திருப்பி திருப்பி இந்த வளர்ச்சி அடையிறதுக்கு என்னன்னு கேட்டோம்னா, இப்ப சில பேர் முடியாது, அப்படி முடியாது, இப்படி முடியாது, அதெல்லாம் இந்த மாயையில உடைச்சிடணும். இதெல்லாம் மனிதனுக்கு முன்னாடி எல்லாமே தூசு தான். மனிதன் எதை வேண்டாலும் செய்ய முடியும். நமக்கு அதுக்கான பொறுமையும், அதுக்கான செலவும், அது பொருள் செலவும் தெரியும். பொருள் செலவு, நேர செலவு ரெண்டையும் பண்றவங்க தான் இது வளர்க்க முடியும். பொருள் செலவும் பண்ணணும், நேர செலவும் பண்ணணும். அவங்க தான் இது வளர்க்க முடியும். சொல்லுங்க பன்னீர்செல்வம். இந்த இந்த சொல்லுங்க ஒரு இப்ப வளர்ச்சியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த வளர்ச்சியை பத்தி தான் நீ பேசணுமே தவிர வேற என்ன நம்ம தெரிஞ்சுக்க போறது இதுல. மற்றபடிக்கு மருத்துவத்தை பத்தி நீங்க யாரும் இது கேட்க முடியாது. அப்படிதான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். மருத்துவங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். தண்ணியும் காயும் குடிச்சிட்டு இருக்க வேண்டியதுதான். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு மேல, குறிப்பிட்ட வயதுக்கு மேல, நேற்று கூட ஒருத்தர் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர் கேட்டாரு. அதுல ஒன்றும் இல்லை, இவ்வளவுதான். அவனுக்கு தேவைப்படுது. அதாவது எப்படின்னா, நீங்க நோயாளி நல்லாயிட்டீங்க இல்லையா, நீங்க நோய் நல்லாயிட்டீங்கன்னு நீங்க 4 பேத்துக்கு சொல்லாத வரைக்கும் ஒன்றும் நடக்காது. உங்க உங்க குழுவுல வந்து இது இப்படிதான், அது செலவு கம்மியா நீங்க படலாம். ஆசிரியர் இருக்காரு, நீ செலவு கம்மி இப்படி சொல்லுங்க. சும்மாங்கிறத விட சும்மான்னு சொல்லவே கூடாது யார்ட்டுமே. செலவு கம்மியா செய்யலாம், போய் பாரு அப்படிங்கிற செய்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கடுமையான நோயாளிகளுக்கு நீங்க தகவல் கொடுக்கணும். முதல்ல முதல்ல இந்த கலையை படிச்சோம்னா பொருளீட்ட முடிகிற எண்ணத்தை உருவாக்கணும். என்னது? சொல்லுங்க. பொருள் ஈட்ட முடியும். பொருள் ஈட்ட முடியுங்கிற எண்ணத்தை உருவாக்கணும். அந்த எண்ணம் இங்க இங்க யாருக்கு வரல இங்க, புரியுதா? இது இது அடிப்படையில் தவறானது. அடிப்படையில் தவறான ஒரு விஷயம். பொழுதுபோக்கு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற இதைய அதெல்லாம் இதெல்லாம் உடைக்கணும், இந்த மாயை உடைக்கணும். புரியுதுங்களா? நம்ம குழுவிலேயே வந்து இந்த மாதிரி தவறான எண்ணங்கள் இருக்குது எல்லாத்துக்குமே. நான் பார்க்கும் பொழுது மூஞ்சி பார்த்தா தெரியுது இல்ல. ஆக இந்த எண்ணத்தை முதல்ல உடைக்கணும். என்னது? இந்த எண்ணத்தை உடைக்கணும். அப்படின்னா ஒரு மருத்துவத்தை கத்துக்கிறவங்க ஒரு நோயை குணமாக்குறதுக்கு எத்தனை லட்சம் செலவு பண்றீங்க, புரியுதா? ஆமா ஆமா. ஏன் தியாகம் பண்றதில்ல? ஏன் தியாகம் பண்ணுவதில்லை? அது என்ன காரணம் சொல்லுங்க. அனலைஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும். ஏன்னா நோக்கம் என்னன்னு தெரியணும் இல்லையா? ஏழையா இருந்தா பிரச்சனை இல்லைங்க ஐயா. ஏழையா இருந்தா பிரச்சனை இல்லை, சொல்லி கொடுத்துட்டு போயிட வேண்டியது தானே. ஏழையா இருந்தா சொல்லி கொடுக்கலாம். அதுதானே நம்ம நீதியே. ம். தனி மனிதனுக்கு ஒரு உணவு இல்லை, தனி மனிதனுக்கு உணவு இல்லை என்று சொன்னால் ஜகத்தினை அழிப்போங்கிறான் இல்லையா? ஆமா. இப்ப அந்த கருத்துக்கு தண்ணி மட்டுமே போதுமே. இப்ப வந்து அதை ஒழுங்குபடுத்தலாம். ஆனால் இப்ப வந்து இந்த 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 கலையை கத்துக்கிட்டா பொருளீட்டம் அப்படிங்கிற எண்ணத்தை உண்டாக்கணுங்க ஐயா. அடுத்தது நம்ம இந்த இந்த நம்ம குழுவிலேயே வந்து மூஞ்சி பார்த்தாவே தெரியுது. நம்ம அது அகத்தின் அழகு முகத்தின்னு சொல்றாங்க இல்லையா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்றாங்க இல்லையா? நம்ம குழுவுல இந்த இந்த கலை படிச்சா நான் பொருளீட்ட முடியுமாங்கிற எண்ணம் இன்னும் யாருக்குமே வரல. அது ரொம்ப அடிப்படை குற்றமானது, புரியுதா? அடிப்படையில் தவறானது. சொல்றீங்களா? இல்ல இப்ப நீங்க சொல்றீங்களா இந்த கருத்து, இதை வைத்து நான் படம் பார்க்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வருது. இருங்க, அத வாதம் பண்ணுவோம், விவாதம் பண்ணி ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம். அது ஏன் வந்து பணமா மாத்தணும் அப்படின்ற அந்த கேள்விக்கு வந்து நான் உடன்படவில்லையா, இல்லாட்டி அதை எடுத்துட்டு அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போகலையான்றது எனக்கு தெரியல. பட் ஆனா அது உடன்படலை அப்படின்ற அந்த எண்ணம் தான் எனக்கு வருதே தவிர இதை உங்களை எதிர்த்து பேசணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது. அது பரவாயில்ல. கட்டத்துக்கு என்னுடைய எண்ணம் இன்னும் வந்து எடுத்துட்டு போகும். பட் ஆனா இதை பத்தி பேசணும் அப்படின்ற அறிவு இருக்கு, இதை பத்தி சொல்லணும்ன்ற சிந்தனை இருக்கு, கண்டிப்பாக அந்த சிந்தனை இருக்கு. பட் ஆனா இதை வந்து ஒரு வாழ்வியல் தொழில் முறையா மாத்தணும் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள இன்னும் எழல அப்படின்றத எனக்கு தெரியுது. எனக்கு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அது இயற்கையாக என்னன்னா எதையும் இலவசமா பெறக்கூடாதுன்னு இயற்கையில சட்டம் இருக்கு. இலவசமாக எதையும் நீங்கள் பெறக்கூடாது, இலவசமாக நீங்கள் எதுவும் பெறக்கூடாது. இப்போ ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர் இருக்கான், நீங்க ஒரு சூழல் உட்காந்துருக்கிறீங்க, நீங்க வந்து ஒரு கட்டணம் எனக்கு வந்து மாசத்துக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும்னு உட்காந்துருக்கிறீங்க. 1000 ரூபாய்க்கு நீங்க போயிருக்கீங்க, 1000 ரூபாய்க்கு ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்க அந்த தொழில் பண்ணிக்கிறது உங்களுக்கு ஆரோக்கியம். நீங்க ஒண்ணு கத்துக்கிறீங்க, புதுசா கத்துக்கிறீங்க. அப்ப புதுசா கத்துக்கிற பொழுது இதுல இருந்து நீங்க விடுதலை பண்ணிட்டீங்க. அந்த தொழிலும் அப்படியே இருக்குது. இந்த தொழிலை கத்துக்கிட்டு நீங்க பிறருக்கு சொல்லித் தருகின்ற பொழுது அதே 1000 ரூபாய் இங்க வந்துருது. நேரம் வந்து இதுல வந்து நீங்க 20 மணி நேரம் செலவு பண்றீங்க. இந்த மருத்துவத்தை சொல்லி கொடுத்தீங்கன்னா அரை மணி நேரத்துல நாம குணமாயிடுறேன். மிச்சம் 20 மணி நேரம் மிச்சமாகுது. இந்த 20 மணி நேரத்துல இந்த கலை வளர்ச்சிக்கு பயன்படுத்திட்டு போகலாம். அது ஒண்ணு ஆச்சுங்களா? நோயற்ற வாழ்வு கிடைச்சிருச்சு. இதை வந்து அறவழியில் பொருளீட்டுக்கு நீ ஏன் பயன்படுத்தல? கற்றதை பிறருக்கு சொல்லித்தர வேண்டும்,
சும்மா யாரும் கற்றுக்கொள்ள முடியாது. சும்மா யாரும் கற்றுக்கொள்ள முடியாது. பண்ட மாற்று முறையில் நீங்க அதாவது தோன்றுங்க. பண்ட மாற்றுன்னு சொல்றதை விட இந்த மினிமம் மெயின்டெனன்ஸ் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் குரு தட்சணையா கூட சொல்லலாம், அது காணிக்கைன்னு அப்படின்னு சொல்லலாம். சொல்லலாம் அதுக்காக 1,500 ரூபா அப்படின்னு கொடுத்து சொல்லிக்கலாம். அதுக்காக 1,500 ரூபா அவங்க கொடுக்க முடியாது. புரியுதுங்களா? அந்த 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 கிண்டல நிறைய பேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் வரும். நானே இது 25 வருஷம் பார்த்துட்டேன். புரியுதுங்களா? எல்லாரும் திருட்டு பயலுக்கு தான். எல்லாரும் திருட்டு பயலுக்கு தான். எனக்கு நல்லா இல்லைங்கய்யா, தெரியும். ஏன்னா இது ஆ. நம்ம தர்ம சிந்தனையோட இதை கொண்டு போகும் பொழுது பாத்தீங்கன்னா நிறைய தாக்குதலுக்கும் நிறைய விமர்சனங்களுக்கும் உள்ளாகும் இல்லையா? அப்ப சோ நீ என்ன அப்படியெல்லாம் பண்ற? அப்ப நீ தர்ம சிந்தனை இருக்கிறவன் நீ தியாகம் பண்ணிட்டு வரணும். முதல்ல தர்ம சிந்தனைக்கு உன்னோட பொருள் எல்லாம் உங்கள்கிட்ட பொருள் எல்லாம் தியாகம் பண்ணணும். நான் எங்கிட்ட இருக்கிறது அருள். நான் எங்கிட்ட இருக்கிறது அருள் தான் கொடுக்குறேன். பொருள் எல்லாருக்கும் இவ்வுலகம் இல்லை. அந்த எண்ணம் வந்தாகணும். நான் என்ன பண்றேன் ஏது பண்றேங்கிறது விட, அதாவது வந்து பாரு, என்ன பண்றேன் ஏது குறள் பண்றேன்னு வந்துருச்சு, இதுல திருக்குறள் வந்துருச்சு உள்ள. நீ இந்த கிண்டல்ல எங்கிட்ட பண்ணிட்டு இருக்க முடியாது. பொருள் இல்லைன்னா இந்த பூமியில இருக்காதேங்கிறாரு. பொருள் இல்லைன்னா இந்த பூமியில இருக்காதே, ஓடி போயிருக்கிறாரு. என்னது? இல்லைங்க, நான் இதை சொல்லல. பத்தியான அறிவு கண்டிப்பா நமக்கு வேணும் அப்படின்னு. இது இப்போ வேணும், காசு இருங்க. வேணும் வேணான்றதை தவிர்த்து அப்பாற்பட்டு ஆ, இத இப்படிதான் செய்யணும்ன்ற ஒரு ஒழுங்குமுறை இருக்கு பாத்தீங்களா, எண்ணம் சொல்றேன். ஆ, சிலருக்கு பாத்தீங்கன்னா இத காசா மாத்துறதுல உடன்பாடு இருக்காது. அது ஏன் உடன்பாடு இருக்காதுன்றத நல்ல விதமா உங்களுக்கு இப்ப நீங்க சொல்றீங்களே, இப்ப இந்த திருக்குறள் சொல்றீங்க. இப்ப என்ன திருக்குறள் சொன்னீங்க நீங்க? பொருள் எல்லாருக்கும் இவ்வுலகம் இல்லை. அருளார்க்கு அவ்வுலகம் இல்லை அவ்வுலகம் இல்லை. அப்படின்றத. இல்லையாங்கு. அருள் எல்லாருக்கும் அவ்வுலகம் இல்லையாங்குன்னு இல்லையா முடிச்சிருவாங்க. அங்கு. சோ அப்படி பார்க்கும் பொழுது இது பொருள் இப்ப நம்ம இப்ப இதுவே அடுத்தடுத்த நிலைக்கு பாத்தீங்கன்னா நம்மள எடுத்துட்டு போகுது அப்படின்ற போது இதுல பொருள் சம்பாதிக்கிறதுக்குன்னு கிடையாது. அது எப்படி சொல்றது? இப்ப சம்பாதிக்கிறதுன்றது ஒரு தவறான ஒரு கருத்தா முன்வைக்கப்பட்டது விட்டது இல்லையா? இப்ப இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பொருள் சேர்க்கிறது அப்படின்றது மேபி அந்த பொருள் அதிகாரம் எடுத்து நம்ம இன்னும் நிறைய சிந்தனை, அதன் சார்ந்த சிந்தனை நமக்குள்ள வந்துச்சுன்னா இதன் சார்ந்த சிந்தனை மேலோம்பும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பொருள் அதிகாரத்துல இருக்கிற அந்த தத்துவத்தை அவர் படி சொன்ன அந்த பொருளாக்கம் என்ன அப்படின்றது நமக்கு உள்ள ஒரு நாள் இந்த திருக்குறள் அந்த அதிகாரத்தை மட்டும் நம்ம படிச்சோம் அப்படின்னா மேபி நமக்கு கரெக்டான புரிதல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல. என்ன சொல்றாருன்னா, பொருள் என்னும் பொய்யா பொருள் என்னும் பொய்யா விளக்கம், பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருள் அறுக்கும் சென்ற தேயகத்தின் பூர்த்துங்கிறாரு. எவனாச்சும் ஆணவமா பேசிட்டு இருக்கான் இல்லையா? எவன்கிட்ட ஆணவமா பேசுறதுங்கிட்ட எவன் ஆணவமா பேசுறவன், இந்த மாதிரி அவனை பயன்படுத்துறவன். இப்ப நான் ஒரு ஆளை பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆளை பயன்படுத்தணும்னா அறிவை கொடுத்து பயன்படுத்துற அவசியம் இல்லை. பொருளை கொடுத்துன்னு வச்சுக்க, சொன்னபடி கேட்பான். பொருளை வீசி பாருங்க, சொன்னபடி கேட்பான். அவனுடைய ஆணவத்தை அடக்கிடலாம். காசு அதாவது பணத்தை போட்டா பிணம் கூட பேசும் சொல்றான் இல்லையா? பணத்தை போட்டா பிணம் கூட பேசும். கல்லறை இருந்தால், அதாவது சில்லறை இருந்தால் சில்லறை இருந்தால் கல்லறை கூட வாய் திறந்தே மனம் பேசும்படாங்கிறான். சில்லறை இருந்தால் கல்லறை கூட வாய் திறந்தே மனம் பேசும்படான். இதுதான் விஷயமே. அதனால ஒரு அறவழியில் பொருளீட்டுதல்ங்கிறது பண்பாடு. என்னது? அறவழியில் பொருளீட்டுறது பண்பாடு. ஈதலறம் தீவனை விட்டு ஈட்ட யாருக்குமே ஒன்றும் தெரியாதுன்னு வச்சுக்கப்பேன். ஏங்க நான் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சவனுக்கு நானு இதெல்லாம் நான் வெளியே சொல்லிட்டு இருக்க மாட்டேன். அப்ப நான் இப்ப நான் ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறேன். எனக்கு நான் ஒரு குடும்பத்தோடு உட்காந்துருக்கிறேன். எனக்கு மாசத்துக்கு 50,000 ரூபாய் இருந்தா தான் நான் குடும்பம் நடத்த முடியும். சரிங்களா? நான் இதுக்காக செலவு பண்ண முடியும். எனக்கு இதுல பொருள் வந்துருக்கும். எனக்கு நோயை நீக்கிட்டு போடுறேன். நீ நோய் நீக்கிறதுக்கு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்றீல்ல, எனக்கு ஒரு 5 லட்சத்துக்கு கொடு. உன்னை என்ன பண்ண போற நீ? கடைசியில் 100 ஆண்டுக்கு 100 ஆண்டுக்கு ஒரு நோயே இல்லைங்கிற. 100 ஆண்டுக்கு நோயும் இல்ல, நீ மருத்துவர் மாய்க்கல. நீ விரும்பினா பிறருக்கு சொல்லிக் கொடு. நீ விரும்பினா சொல்லிக் கொடு, விரும்பாடி சொல்லிக் கொடுக்காம போ. அது ஒன்றை இஷ்டம். ஏன்னா இது அறவழியில் பொருளீட்டுதான் சொல்றான். அது 1 ரூபா வாங்குறியா, 1 லட்ச ரூபா வாங்குறியா, 2 லட்சம் வாங்கல, அவ மனநிலையை பொறுத்தது தான். அவர் மனநிலையை பொறுத்தது தான். அவர் ஏழைக்கு தகுந்தவர் எல்லோருன்ற மாதிரி. ஏழையா இருந்தா கவியா கொடு, படமா இருந்தா நிறைய கொடு. இப்படித்தானே கொடுக்க முடியும். இதுக்கு ஒரு கராரை ஒன்றும் செய்ய முடியாது. வேணா ஒரு மினிமம் வச்சுக்கலாம். இதெல்லாம் செய்யலைன்னா இந்த கலை பரவாது. இந்த கதை கேட்டுட்டு வரணும். இந்த கதை கேட்கிற வேலையை தான் இருந்துட்டு இருக்குமே தவிர ஒழுங்கா இது அவனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த பிரயோஜனம் இல்லை. நீ என்ன பண்ண போற? நீயும் செய்ய மாட்டேன், அடுத்தவனுக்கும் சொல்லித்தர மாட்டேன், பொருளையும் விட்ட மாட்டேன், உனக்கு பேசவும் தெரியாது. இப்படியே உட்காந்துட்டே இருப்பேன். இவங்க எல்லாம் தேவையே இல்லை. இவங்கெல்லாம் சும்மா அவங்க எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒன்னா வேலைக்கார தேனியா இருக்கணும், அல்லது இனப்பெருக்கம்ன்ற தேனியா இருக்கணும், அல்லது கனெக்ட் பண்ற தேவையா இருக்கணும், அல்லது நிர்வாகம் பண்ற தேனியா இருக்கணும். எதையுமே இல்லாம தின்னுபோடு தூங்குற தேனி இங்க தேவையில்லை. இந்த களை எடுக்கிற மாதிரி தான். இதுல மனித நேயமே பார்க்க முடியாது. என்ன நேயம்? நீ எதுக்கும் பயன்படாத இங்க எதுக்கு உட்காந்துருக்குற? நீ
அப்படி வருமா இல்லையா? ஒரு ஆசிரியர் ஒரு பள்ளிக்கூடம் போனோம்னா ஏதோ ஒரு வகையில் சமுதாயத்தை பயன்படணும், ஏதோ ஒரு வகையில் சமுதாயத்தை. அப்ப அவளுக்கு அந்த பொருள் நட்ட வரக்கூடாது. நீ பொருள் இல்லாரும் உன்னை மதிக்கவே மாட்டாங்க. பொருள் இல்லைன்னா இப்ப ம். நான் ஒரு கையில ஒரு ஃபோன் வாங்குறேன், அதை நேர் யார் கொடுப்பாங்க? இன்னைக்கு ஒரு ஃபோனோட தமிழ்நாட்டு விலை எவ்வளவு தெரியுமா? இந்தியாவில் விலை ஒரு ஃபோன் தரமான ஃபோன் வேணும்னா இல்ல இதோ இப்போ குறைஞ்சபட்சம் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த தொடர்பு தொலைதூர இதுக்காக நம்ம பயன்படுத்துற மொபைல்ஸோட இது பாத்தீங்கன்னா அது மெயின்டெனன்ஸ் இருக்கு, அதோட ஆ, சார்ஜஸ் இருக்கு, ஆ, எலக்ட்ரிசிட்டி இருக்கு. ஆ, இப்ப நம்ம யூட்டிலிட்டி வேல்யூன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த பில்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, ஆமா நம்மளோட வாழ்க்கையை மூவ் ஆன் ஆகி போகணும் இல்லையா. நம்ம ஆமா இப்போ உணவு மட்டும் தான் நம்ம கட்டுப்படுத்திட்டு இருக்கோமே தவிர மத்த தண்ணீர்ல எல்லா மட்டும் தான் செலவு. இப்ப ஆ, இருக்கு இல்லையா. ஆ, அப்ப அதுக்கெல்லாம் ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ஒண்ணு இருக்கு இல்லையா. ஆமா. இதெல்லாம் இதெல்லாம் ஏன் சிந்திக்கிறது இல்ல? நீங்க இனி எனக்கு பொழுதுபோக்காதுன்னு யாராவது நினைச்சாங்கன்னா உங்க மண்டையில அடிப்பேன். புரியுதுங்களா? இனி பொழுதுபோக்கா உட்காந்து பேசிட்டு இருக்காரு. நிறைய பேத்துக்கு இருக்குதுங்க இந்த எண்ணமெல்லாம். 99 பேருக்கு இடியனுக்கு பொழுதுபோக்காம பேசிட்டு இருக்கிற எண்ணம் இருக்குது. அதெல்லாம் அந்த மாயையில உடைக்கணும். அந்த மாயையெல்லாம் உடைக்க வேண்டும். சரி சரி. Wait, பன்னீர்செல்வம் ஏதாவது கருத்து இருந்தா சொல்லுங்க. கரெக்டு நீங்க சொல்றது ஒரு விதத்துல கரெக்டு தான். ஆனா அதுல வந்து அதான் ரெண்டுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். நம்ம வந்து ம், ரெண்டையுமே வந்து தவறுன்னு சொல்லி சொல்ல முடியாது. ம், அந்தந்த ஆங்கிள் பாக்குறப்ப அது வந்து கரெக்டா தான் தோணுது. ம். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா, ஆஹ் அதாவது சார்ஜ் பண்ணி பணம் ஓரளவுக்கு வந்து அவங்களால முடிஞ்ச கட்டணத்தை செலுத்தி கற்கும்போது பார்த்தோன்னா இதனுடைய வேல்யூ வந்து கொஞ்சம் ஹை வேல்யூ. ம். நீங்க அது தர்ம சிந்தனையோடு சரி எல்லாருக்கும் மக்களுக்கு வந்து ஏழை எளியவர்களுக்கு உள்ள பொருள் உள்ளவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும் எல்லாத்துக்கும் போகணும்னு சொல்லி தர்ம சிந்தனையோட செஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னா ம், இலவசமா வந்ததுன்னு சொல்லி சொன்னா ம். எதுக்குமே அதுக்கு வேல்யூ இருக்காதுங்க. அதுதான் அந்த இலவசம் நாசமா போறதுக்கு காரணம் இலவசமா கொடுத்து கொடுத்து உலகத்தையே கெடுத்தாச்சு. இலவசமா இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா வேல்யூ கம்மி. என்னமோ சொல்றான், என்னமோ அவங்க வேலை இல்லையா, அவன் சும்மா கத்திட்டு கிடக்குறான், அவனுக்கு என்ன அப்படின்ட்டு ம், போவாங்க. ஆனா காசு கொடுத்துட்டா இது ம். நம்ம காசு கொடுத்துருக்குறோம், இது கவனிக்கணும் அப்படிங்கிற ம். ஒரு அழுத்தமான ஒரு ஈடுபாடு வரும். அது அதுதான் உண்மை. நீங்க சொல்றது கரெக்ட் தான். அதில் நம்ம வந்து கருத்து மாற்று கருத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ம், இருந்தாலும் இது ம், வந்து வந்து ஒரு 2 கருத்துக்குமே அந்தந்த ஆங்கிள்ல பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அது வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. ம். 1. 2வது வந்து நீங்க சொல்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் அதாவது இலவசமா குடுக்கும்போது அதோட வேல்யூ கம்மியாயிடுது. இயற்கையில அதுக்கு சேர்த்து சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதனுடைய வேல்யூ கூடுதுங்க. அதுல வந்து சந்தேகம் கிடையாது. நீ சொல்ற விஷயங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஆப்ஷன் குடுக்குறாங்கங்கிறது தான் வந்து ஆராய மக்களை பத்தி கவலைப்படவே கூடாதுங்க. மக்கள் பூரா மாக்களா உட்காந்துருக்கானுங்க. என்னது? ஆமா, ஆமா. ஆட்களா மக்கள் இருக்காங்க. மாக்களா இருக்கணும் போய் நீ என்ன பேசிட்டு இருப்ப? நமக்கு தேவை மணிகள் தான் தேவை. என்னது? சரி. மணிகள் தான் தேவை. அதுதான் இதுல வந்து ஈவிரக்கமே கிடையாது. இயற்கை எங்க ஈவிரக்கம் காட்டுதான்னு பாருங்க. எல்லாத்தையும் கொண்டு கொண்டு எடுக்குதே இல்லையா? ஆமா, ஆமா. இன்னைக்கு தேவையில்லாம அஹ், அது அவனால முன்னேற்றம் இருக்குதுன்னு அவனால முன்னேற்றம் இருக்குதுன்னு சொல்லிக் கொடுக்கலாம். முன்னேற்றம் இல்லாதவனுக்கு எதுக்கு சொல்லிக் கொடுக்கணும்? கரெக்ட். நான் மூஞ்சி பார்த்து கண்டுபிடிக்கிறேன்ல, இவங்களாம் எதுவுமே செய்ய மாட்டாங்கன்னு தெரியுதா இல்லையா? ஆ. மூஞ்சி அகத்தின் பா அழகு முகத்தில் ஆ தெரியும். ஆ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்புறம் அவனே எதுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுக்கு? நானும் இறங்கி வந்து சொல்லித் தர்றேன். இப்ப பாருங்க, எங்கேயோ இருந்து கவனிக்கிறாரு, எங்கேயோ இருந்து ஒருத்தர் நோண்டுறாரு. இப்ப அப்புறம் Facebookல ஒண்ணு போட்டிருக்காரு, நான் ChatGPT தேடி நீங்க என்ன பண்றீங்கிறது. ChatGPTங்கிறது ஒரு இப்ப மற்றதுக்கெல்லாம் ஐடி தேவை. ChatGPTக்கு எந்த ஐடியும் தேவையில்லை. நீங்க உள்ள போய் என் பேரை சொன்னாவே இடையில பத்தி வரலாறு வருதுங்கிறாரு. இதுதான் நம்ம பண்ற முயற்சி. நான் என்ன பண்றேங்கிறது அதுல காட்டி கொடுக்குது. நீர்மருத்துவம் செய்யறாரு, போறாரு, வர்றாரு. இவரை கண்டுபிடிச்சிருக்காரு, என்னென்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அப்ப எனக்கு ஒரு ஒரு நகல் உனக்கு அனுப்பிச்சிருக்காரு பாருங்க. நான் விட உங்களுக்கு போட்டுறேன் பாருங்க. நகலோட ஆ. அனுப்பிச்சிருக்காரு. நான் சாட்சியில் தேடியதில் எனக்கு முகநூலில் இருந்து நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இது முக்கியமான முயற்சி. இது மிகப்பெரிய முயற்சி தான். அதான் சொன்னேன். நேத்து அவர் நோண்டி இருக்காரு. யாரு? திருலோச்சன் சொல்லியிருக்காரு. நீங்க உங்க ஆராய்ச்சி அடிப்படையில் இந்த வலைதளத்தை பயன்படுத்துங்க, ஹை டெக்னாலஜி பயன்படுத்துங்க. இன்னைக்கு எல்லாம் கையில உட்கார்ந்து இருக்குது. நீங்க வந்து கையில உட்கார்ந்துட்டு இருக்குது எல்லாமே. நீங்க ஒண்ணும் இல்ல. உதாரணத்துக்கு இப்ப 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 அவர் சொன்னேன், நீ ஸ்வீடன்ல இருக்கிறீங்களா, ஸ்வீடிஷ் மொழி
ஸ்வீடிஷ் இப்போ அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி அப்படியே ஸ்வீடிஷ் மொழியில இன்புட் கொடுங்கன்னு சொல்லியிருக்க அவரை. இப்ப புரியுதா உங்களுக்கு? அவரு ஸ்வீடன்ல உட்காந்துருக்காரு, தமிழ்நாட்டு சென்னையில இருந்து போயிருக்காரு, சேலத்துல சென்னையில இருந்து போயிருக்காரு, எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுட்டு இருக்காரு. அவர் பார்த்துட்டு தான் இருக்கேன், இதை நம்ம ஒழுங்கு பண்ணி ஆகணும், இது மிகப்பெரிய வேலை, இது உலகத்துக்கு நம்ம கொண்டு போய் கொடுத்தாகணும். அப்ப நம்ம பண்ணணும். இந்த மாதிரி சிந்தனையாளர்கள் நமக்கு தேவை. என்னது ஸ்வீடனுக்கு லைன்ல வர்றாரா? அவர் 1 வருஷமா கவனிச்சுட்டு நேத்தே எனக்கு கூப்பிட்டாரு. 1 வருஷமா கவனிச்சிட்டு இருக்காரு. அப்ப கேட்டு பாருங்க, சென்னையா சேலமா? ஆமா, ஏதோ ஒண்ணு தமிழ்நாட்டுக்காரர் தான். நான் ஒரு 10 நாள் கழிச்சு வரேன். இப்ப கவனிச்சிட்டு இருக்காரு. இப்ப பன்னீர்செல்வம், அந்த பன்னீர்செல்வம்னா அந்த மலேசியாவுக்கு நீங்க பயிற்சி கொடுக்க பன்னீர்செல்வத்தை நான் பார்த்தேன். பன்னீர்செல்வம்னா மலேசியாவுக்கு பயந்து பார்த்தேன். அவரு கொடுக்குற எங்கனால நம்பத்தான் முடியல. ஆனா இதெல்லாம் நல்லாகி கொண்டு இருக்கிறது உண்மைதான். இதுதான் இயற்கைன்னு நான் சொன்னேன். அப்ப இந்த மாதிரி என்ன இதை பார்த்தேன் எல்லாமே. நான் வந்து முறையாக கட்டணம் செலுத்தி உடனே வரேன்ட்டாரு. முறையாக சொல்லும் பொழுதே முறையாக கட்டணத்தை செலுத்தி விட்டு உடனடியாக வருகிறேன். அந்த பாயிண்ட் தான் எனக்கு வேணும்னு நான் சொன்னேன். உங்களுக்கு புரியுது? ஏன்னா நாளைக்கு நீ கத்துக்கிட்டீங்கன்னா, நீ கத்துக்கிட்டாத்தான் நீ அடுத்த கூட பணம் வாங்குவ. ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்கறதாரு சரி, சம்பளம் கொடுக்காத பொழுது ஆசிரியர் மாணவன் எப்படி அக்கறை செலுத்துவான்? அந்த மாணவனுக்கு தான் அந்த கல்வி மேல என்ன அக்கறை வரும்? இதை நான் மதிப்பெண் கல்வி முறையான்னு கேட்கறேன், இந்த வெள்ளைக்காரனுடைய குமாஸ்தா கல்வி முறையான்னு கேட்கறேன். வெள்ளைக்காரனுடைய குமாஸ்தா கல்வி முறை தான் இந்த நாடே குட்டிச்சவராக போறது காரணம் வெள்ளைக்காரனுடைய குமாஸ்தா கல்வி முறை தானே. அவனுக்கு தெரிஞ்ச தொழில் ஒண்ணு பண்ணணுமே இல்லையா? ஒரு காக்கா குருவி எல்லாம் காக்கா குருவி தனக்கான தொழிலை கத்து வச்சிருக்குதே இல்லையா? படிச்சா அறிவு வரன்னு விட்டு போட்டு படிச்ச சம்பளம் கிடைக்குன்னு சொன்னா பாருங்க இந்த வெள்ளைக்காரன். அந்த அயோக்கிய பையன் பண்ண உலகத்தையும் கெடுத்துட்டு போயிட்டான். இந்தியாவை கெடுத்தாச்சு. நீங்க செய்யற தொழில் வேலையா இருக்கலாங்க. அறிவை பெறுவது வேற, அறிவை பெறுவது என்பது வேறு, செய்யற தொழில் என்பது வேறு. என்னது? ஐயா, 2 இருக்குதுயா. அறிவை பெறுவது வேறு, தொழிலை செய்வது வேறு. அறிவை பெறுவதற்கு நீ படிச்சாகணும், தொழிலை செய்வதற்கு நீ படிச்சாகணும். என்னது? அறிவை நான் வந்து இப்ப நேற்று கூட நான் பார்த்தேன், எனக்கு 4 மொழி தெரியும், 3 மொழி தெரியும். தெரிஞ்சு என்ன வச்சு என்ன பண்ண போற நீ? ஒரு பொண்ணு சொல்ல எனக்கு ஜெர்மன் மொழி தெரியுங்குது. அப்ப ஜெர்மன் சொல்லிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கு? என்ன பண்ண ஜெர்மன் எனக்கு 100 மொழி தெரியுங்க ஐயா, என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பாக்கலாம். ஒரு இதுல பார்த்தேன், 8 வயசு பொண்ணு 96 மொழிகளும் என்னமோ வேர்ல்டுல இருக்கிற அத்தனை மொழியுமே பேசுது. சரி, என்ன பிரச்சனைக்கு என்ன தீர்வு சொல்ல வர? அதான் கேள்வி. பிரச்சனைக்கு என்ன தீர்வு சொல்ல வர்றீங்கன்னு கேக்குறேன். நீ 100 மொழி படி, 1000 மொழி படி, நான் ஒரே மொழி தான் படிச்சிருக்கேன், ரைட்டு. மொழி 1000 மொழிங்கிறது அவன் தாய்மொழிங்க. அவன் குழந்தைக்கா அந்த நாட்டுல பரிணமிச்சது. பல ஆயிரம் ஆண்டுகளாக, பல கோடி ஆண்டுகளாக பரிணமிச்சு அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்காக அம்மா வந்து தன் குழந்தைக்கு சொல்லி தர்றதுக்காக கத்துக்கொண்டது. என்னது? அந்த மண்ணுல அந்த அம்மாவுக்கு பிறக்கிற குழந்தைக்காக தன் குழந்தைகிட்ட பேசுவதற்கு அந்த அம்மா உருவாக்கி வச்சிருக்குது. நீ அதை கத்துக்கிட்டு என்ன பண்ண போறேன்னு கேக்குறேன். நான் கேட்கற கேள்வி சரியான்னு பாருங்க. எனக்கு ஆப்பிரிக்கால இருக்கிற மொழி எனக்கு தெரியும்னு சொன்னா என்ன பண்ணப்போ? ஆப்பிரிக்கால 100 1000 மொழி இருக்கு. அந்த காட்டுவாசி பெண்ணு தன் குழந்தைகிட்ட பேசுறதுக்கு அந்த அம்மா உற்பத்தி பண்ணி வச்சிருக்கிறது 10,000 ஆண்டா, சரியா? அதுக்கு தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறேன்னு கேட்கறேன். அதுல இருக்கிற அறிவியல் இருக்கான்னு கேட்கறேன். நான் அறிவியல் இருந்தா கூட சொல்லலாம், அதுல இந்த கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். சும்மா படிச்சு வச்சுட்டு என்ன பண்ண போற? ஆப்பிரிக்கா போறேன்னு கேட்கறேன். அங்க இந்த மாதிரி தான் இந்த மாதிரி இப்ப இங்கிலீஷுக்குறாங்க. இங்கிலீஷுங்கிறது ஒரு சுத்த கம்பக்கு. இங்கிலீஷ் வயிற்று பிழைப்புக்காக படிக்கிறது. என்னது? வயிற்று பிழைப்புக்காக படிக்கிறத அறிவியலுக்கு போடுறது. இன்னும் நிறைய பேர் அதுல படிச்சு அறிவியல் இருக்கிறாங்க. அதுவும் கிடையாது, எல்லாம் போய் அது ஈக்குவேஷனுக்கு போட்டு வச்சிருக்கிறான். என்னது? அவன் என்ன பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஆங்கிலம் என்பது என்ன? ஒண்ணு இல்லை. ஆங்கிலம் என்பது உலகத்தை வாழ வைக்கிறதுக்காக வந்தது கிடையாது. உலகத்தை
உலகத்தை வாழ வைக்கிறதுக்காகவோ உலக பிரச்சனை தீர்ப்பதற்காக வந்தது கிடையாது. என்னது? ஆங்கிலம் படிச்சுட்டு உலக பிரச்சனை தீர்ந்துருமான்னு கேட்கறேன். உலக ஆங்கிலம் பிரச்சனை தீரும். அதை வச்சு எப்படி உலக பிரச்சனை தீரும்? அப்புறம் என்ன உலக பிரச்சனை தீருமா? உலக எரிபொருள் பற்றாக்குறை தீருமா? நோய் இல்லாத உலகத்தை தர முடியுமா? மன அமைதியை தர முடியுமா? இயற்கையோடு தொடர்புகள் தர என்ன தர முடியும்? அது வந்து என்னன்னா எல்லா மொழியும் உள்வாங்கி டிக்ஷனரி தயார் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். எல்லா மொழி உண்மையாலுமே அது மொழி என்பது தனித்தீங்கிற மொழி கிடையாது. ஐரோப்பியத்தினுடைய ஐரோப்பியில் 10 40 50 நாடு இருக்கு இல்லையா? இந்த 10 40 50 நாடுகளுடைய கூட்டு கலவை தான் இங்கிலீஷ் மொழி. இங்கிலீஷ்ங்கிறது தனித்தீங்கிற மொழி கிடையாது. தமிழ்கிட்டே தமிழே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 விழுக்காடு 6 விழுக்காடு தமிழ் சொல் இருக்குது. புரியுதுங்களா? வேர்ச்சொல் நேரடியாக வேர்ச்சொல் இருக்கும். இந்த மேனுங்கிற சொல்றோம் இல்லையா? மேனுங்கிற சொல்ல இருந்து தமிழ் இருந்து போனதுதான். மேனுங்கிற சொல்ல எங்க இருந்து இந்த மேனுக்கான வேறு எங்கேன்னு கேளுங்க. மேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? மேன் அப்படிங்க 1 2 3 4 எல்லாம் தமிழ் இருந்து போனதுதான். 1 2 இப்படி சொல்றீங்க இல்லையா? அதெல்லாம் தமிழ் இருந்து போனதுதான். சில ஒண்ணுங்கிறான், நாமளும் ஒண்ணுங்கிறேன். அவனு 2ங்கிற, நாங்களும் 2ங்கிறோம். என்னது? அவனும் 2ங்கிறான் இல்லையா? நாம 2ங்கிறோம். 1ங்கிறாங்களா? அவன் 1ங்கிறான். அப்புறம் என்ன? நாம 8ங்கிறான், அவன் 8ங்கிறான். சரியா தான் சொல்றேன். இங்கிலீஷ்ல அப்படியே 8ங்கிறான், நானும் 8ங்கிறேன். இங்கிலீஷ் 8ன்னு சொல்றான். ஆமா, 8ங்கிறோம், நாம 8ங்கிறோம். இப்ப ரெண்டுக்கு என்ன வேறுபாடு? அவனுக்கு வந்து நாக்கு தடிமன் உள்ளவனுங்க, நாக்கே பேச வராது. என்னது? நீ பேச வராதுன்றப்ப நீ உனக்கு அந்த அறிவு இருந்தா தான் கண்டுபிடிக்க முடியும். அதனாலதான் சொல்றேன். ஆகையினால உலகம், அதாவது அதனாலதான் இந்த தாக்கு பிடிக்குது. தமிழ் வந்து தாக்கு பிடிக்குது. நுனிநாக்கில் பேசக்கூடியது, தாக்கு பிடிக்கிறது. உலக மொழியில் தாக்கு பிடிக்கிற மொழி தமிழ் மொழி தான். அது குழந்தைகளுக்கு இனிமையாக இருக்கு. எதுக்கு இனிமையா இருக்கும்? இனிமையாக இருக்கும். குழந்தைகளுக்கு, மனித குழந்தைக்கு இனிமையாக இருக்கும். அவங்க அம்மாட்ட இருந்து அது பேச கத்துக்கொள்ளுது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு இனிமையான மொழி வேணும்னா தமிழ் மொழி தான். வேற எந்த மொழியை பொருத்தி பார்க்க முடியாது. நான் மனித குழந்தைக்கு பத்தி பேசுறேன். என்னது? மனித குழந்தைகளுக்கு நீ எதையோ கற்பனை பண்ணிட்டு நீங்க பேசிட்டு இருக்க கூடாது. என்னது? அந்த மனித குழந்தை அம்மாட்ட இருந்து 5 வயசு வரைக்கும் பேச கத்துட்டு வருது. ஒரு குழந்தை பள்ளிக்கூடம் போகாம பேசுதே இல்லையா? பள்ளிக்கூடத்துக்கு பேச்சுக்கு என்ன சம்பந்தம்? பள்ளிக்கூடம் போனாலும் பாவா போனாலும் குழந்தை பேசுது. பேசி அழகா பேசி படிச்சுட்டு வந்துருது. நீங்க ஒண்ணு அப்படி இன்னைக்கு எல்லாம் அழகா பேசுது. 5 வயசு குழந்தை எங்க இருந்து கத்துக்குச்சு? அவங்க அம்மாட்ட இருந்து கத்துக்குச்சு. அது தமிழ் மொழி அவங்க அம்மாட்ட இருந்து கத்துச்சா? அம்மா தமிழ் மொழி படிக்க போறான். அந்த தமிழ்நாட்டுக்கு பிறந்த குழந்தை 5 வயசு தமிழ் அழகா பேசுது, பாடுது, கிடுது, எல்லாமே பண்ணுது. அங்க எழுத்து கத்துக்கிறதுக்கு போற, வேற எதுக்கு போறாங்க? அதுக்கு முன்னாடி உங்க அம்மா சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாலே இல்லையா? இது உலகத்துல எல்லாத்துக்கும் பொருந்தவே இல்லையா? ஆமாமா, எல்லா லாங்குவேஜும் கருவில இருந்தே வந்து தாய் மூலியமா தானே எல்லா மொழிகளும். அந்தந்த மொழி அந்தந்த குழந்தை. இந்த ஆணவத்தை அரசியல்வாதிக்கு உடைக்கணும். இந்த ஆணவத்தை உடைக்கணும்னா தமிழ் இருக்கிற கலைகளை உலகத்துக்குள்ள கொண்டு சேர்த்துறோம்னா அரசியல்வாதிகள் ஆணவம் ஒடிஞ்சு. அரசியல்வாதம் நாடு திருந்தாதுங்க ஐயா. நல்லோர்கள் தான் ஆட்சிக்கு வரணும். இந்தியாவில நல்லவனே கிடையாது. இந்தியாவில நல்லவனே இல்ல. என்ன பண்றது? தலைவிதியா போயிடுச்சு. அப்படி சொல்ல முடியாது. அடிப்படையிலிருந்து மாற வேண்டும். அதான் விஷயமே. நீங்க மாறிக்க, நான் மாறிக்கிறேன், அவ்வளவுதான். நீங்க மாறிக்கீங்க, நான் மாறிக்கீங்க, அவ்வளவுதான். நான் வந்து குடவாளி முறையை நீ கொண்டுட்டு வாட. முதல்ல குடவாளி முறையும் செய்முறை கல்வியும் உலகெங்கும் கொண்டு வரணும். குடவாளி முறையும் குருகுல கல்வி முறையும் உலகெங்கும் கொண்டு குருகுல கல்வி செய்முறை கல்வி முறை. சாதி மத கல்வி முறை இந்தியாவில தான் சாதி மத கல்வி முறை இருக்குது. என்னது? சாதி மத கல்வி. இது ரொம்ப கொடூரமானது, மனித குலத்துக்கு எதிரானது. மனித குலத்துக்கு இப்போ நம்மளுடைய இந்த நீர் மருத்துவம் வந்து குருகுல கல்வி முறை அப்படி நம்ம சொன்னா அந்த மாதிரி எல்லா கல்வி முறையும் வரணும் இல்லையா? இது வந்து இது நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், இது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டேன்றது இல்லாம இதை எப்படி சீர்படுத்துறது? இதை வந்து இங்க இருந்து தான் நம்ம இந்த குருகுல கல்வி முறைன்றது இங்க இருந்து தான் நம்ம அதை மீட் எடுக்க முடியும். ஆமா, இது சாதி மதம் அப்பாற்பட்டு மனித நேயத்துக்கு தான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஏழைகளால் கண்டுபிடிக்கப்பட்டது. என்னது?
சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு சாதி மதங்கள் வெளிநாட்டுல கிடையாது. மதம் இருக்கலாம். இங்கதான் கொடூரமான மதப்பிரிவு இங்க இருக்குது. ரொம்ப தப்பு. இது வள்ளலார் எதிர்த்து பேசினாரு. இதுக்கு முன்னாடி சித்தர்கள் எல்லாம் உடைச்சு பேசிட்டாங்க. திருவள்ளுவர் சொல்லிட்டாரு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரே அடி. என்னது? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வாவது செய்தொழில் வேற்றுமையான். செய்தொழில் தான் வேற்றுமை இருக்கு தவிர செய்தொழில் என்ன வேற்றுமை? அவன் ஆசிரியர் இருப்பான், அவன் மாணவனா இருப்பான். அதுதான் வேற்றுமை. என்னது? செய்தொழில் வேற்றுமை என்று சொன்னால் ஆசிரியருக்கான தொழில், மாணவருக்கான தொழில், இவ்வளவுதான். அதே மாணவன் என்னவா மாறும்? ஒரு காலத்துல ஆசிரியரா மாறுவான். அப்படின்னா நம்ம உடம்புல என்ன, எனக்கு 4 தகுதி இருக்கு. நான் என் வீட்டை சுத்தப்படுத்துவேன், அது ஒரு தொழில். என் வீட்டை சுத்தப்படுத்துற ஒரு தொழில். அதுக்கப்புறம் நான் பாடம் படிப்பேன், அது ஒரு தொழில். அதுக்கப்புறம் என் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுவேன், அது ஒரு தொழில். இயற்கை பற்றி பேசுவேன், அது ஒரு தொழில். இயற்கை பற்றி பேச பிரம்மம்னு பேரு. குடும்ப நிர்வாகம் பண்ண சத்திரின்னு பேரு. புரியுதுங்களா? வீட்டை சுத்தம் பண்ண என்ன சொல்றான்? வீட்டை சுத்தம் பண்ணனா என்ன சொல்லலாம்? பிராமணன், வைசியன், அப்புறம் சத்திரியன், சூத்திரன். சூத்திரம் என்ற அர்த்தம் கலைகள் கற்றவன் அர்த்தம். சூத்திரமறி, பாத்திரம் அறின்னு சொல்லுவாங்க. சூத்திரம்னா கலைகள் அறிந்தவன் என்று பொருள். என்னது? கணக்கு சூத்திரம் சொல்றோம் இல்லையா? என்ன சூத்திரம் என்னங்க? பேசிக் கான்செப்ட் படிப்பு தான் சூத்திரம். அதனுடைய தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறது தான். அப்புறம் அப்ப சூத்திரம் தெரிந்தவன் அவன் சூத்திரம் சொன்னா நீ என்ன, நீ நடத்தத்துல சொல்ற கேவல பயலுங்கிற. சூத்திரம் அறிந்தவன் சொன்னால் கலைகள் தெரிஞ்சவன் பேரு. கலைகள் தெரிஞ்ச பேர் கேவலப்படுத்துற இன்னைக்கு. சூத்திரம்னா இங்கிலீஷ்ல சொல்லணும்னா தியரம்னு சொல்லுவாங்க. அத போய் தியரம் தான். அத சூத்திரன்னு தேவையில்லாம ஒருத்தன் சொல்லி திருட்டு பயலுக்கு சொல்லி உலக நாகரிகத்தையும் கெடுத்து விட்டானு. உலக நாகரிகத்தவே அதுதான் தீய சக்தி. அதுதான் தீய சக்தி. அப்ப நம்ம அதெல்லாம் அப்பாற்பட்டு போயிடணும். அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லணும். அதெல்லாம் கிடையாது. அதனாலதான் நீர் மருத்துவத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? எளிமையாக்கி இருக்கிறோம். நீர் மருத்துவத்தை எளிமையா இருக்கிறோம். இலவசமா கத்துக்கொள்ள முடியாது. என்னது? எளிமையாக்கி இருக்கோம், இலவசமா கத்துக்க முடியாது. இலவசமா கத்துக்கிறியா? யூடியூப் சேனலை பார்த்து கத்துக்கோ. என்னது? யூடியூப் பார்த்து கத்துக்கிட்டு இந்த பக்கம் வந்துடாது, போயிடும். நீ புத்தகம் கூட வாங்க தேவையில்லை. 47 பாடத்தையும் ஒழுங்கா 47 பாடத்தை 200 வீடியோ போட்டிருக்கேன். 47 பாடத்தையும் வெங்கடேசன் கூட செய்ய முடியாது. வெங்கடேசன் கூட முடிச்சுக்கலாம் ஐயா. நம்ம வளர்ச்சித்துறை, இனிமேல் வளர்ச்சித்துறையத்தை பத்தி பேசணும். ஏன்னா இது வளர்ச்சி எடுக்கிற வேலை தான் நமக்கு முக்கியமே தவிர நமக்கு எல்லாம் புரியுது. உங்களுக்கு தான் புரியுதுல, அப்புறம் என்ன? சரியா? யாருக்காவது என்ன சந்தேகம் இருக்குது? ஒரு சந்தேகம் இல்லை. அப்புறம் அவர் வளர்ச்சியை பத்தி பேசுறாரு, நீங்களும் வளர்ச்சி பத்தி பேசுறீங்க. அவ்வளவுதான். நம்ம அடுத்தபடி சந்திப்போம்.